ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈட்டினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே. எல்லாம் நிறைவாகட்டும். அனைவருக்கும் ஒரு அன்பான காலை வணக்கம். இன்று ஜோதிடத்தில் தினம் ஒரு நிகழ்ச்சியில் இன்று நம்ம பார்க்கக்கூடியது அவிட்டு நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அவிட்டு நட்சத்திரம் அப்படின்னாவே அந்த அவிட்டு நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்க வீட்டில் இந்த மத்தளம் சம்மந்தப்பட்டது, இசை கருவிகள் சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கும். அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு இசை மீது அதிகமான பிரியம் நாட்டமும் கொண்டவர்களாக இந்த அவிட்டு நட்சத்திரக்காரங்க வருவாங்க. சரி, அவிட்டு நட்சத்திரக்காரங்கன்னா எப்பவுமே ஒரு மனிதனாக பிறந்தான்னா வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்றுத்து மேலே பேராசையாக இருக்கும். அது இருந்தாவே போதும், வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலை கொண்டவங்க தான் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும். அதுபோல் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எந்த அடுத்தவங்க பொருள் மீதோ, அடுத்தவங்களுடைய பணத்தின் மீதோ, அடுத்தவங்க மீது சொத்தின் மீதோ ஆசை கொள்ளாத நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அவிட்ட நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்க சொத்து மீது ஆசை கொள்ளவே மாட்டார்கள் அப்படின்னு நான் சொல்லலாம். அதே போல் அதிகமாக இராணுவத்தில் சரியாவா அதிகமாக இராணுவத்திற்கு போகக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யார் என்று பார்த்தால் அவங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தான். அதாவது நாட்டை காக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக உள்ளவர்கள் யார் என்று பார்த்தால் அவிட்ட நட்சத்திரக்காரங்க. அவங்களுக்கு அதிகமாக நாட்டுப்பற்று, தேசப்பற்று அதிகமாகவே அவங்க வாழ்க்கையில் திகழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதில் அதிகமான அக்கறை கொண்டவங்க தான். எப்போவுமே ஒரு நாளைக்கு கொஞ்சம் தூரமாச்சு நடக்கணும், ஒரு அரை மணி நேரமாச்சு உடற்பயிற்சி செய்யணும், உணவு சம்மந்தப்பட்டதில் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் அந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். எப்போவுமே எந்த ஒரு விஷயம் செய்தா இருந்தாலும் அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அதே போல் உணவு சம்மந்தப்பட்டதோ ஒரு உடற்பயிற்சி செய்கிறதுலையோ அவனோட உடல் பாவனைகள் எல்லாமே பார்த்தோன்னா ஒழுக்கமான முறையில் வைத்து கொள்ளக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் நம்ம அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சீக்கிரமாக கண் பார்வை இழக்கிறது, கண்ணில் புறக்கட்டுறது, கண் பார்த்தீங்கன்னா மங்கலாக இருக்கிறது, கிட்ட பார்வை தூர பார்வை கோளாறு ஏற்படுறது, அது மாதிரியான சூழ்நிலை ஏற்படுறது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இது மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவங்க வாழ்க்கையில் எப்போ சிறப்பாக இருப்பாங்க, ஃபேமிலியோடு இருப்பாங்க, எல்லாம் செட்டில் ஆகுவாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 40 வயசுக்கு மேலே தான் அவங்க வாழ்க்கையை ஒரு மேன்மையை அடைய முடியும். 40 வயசு வரைக்கும் அவங்க போராடிட்டே தான் இருப்பாங்க. பணம் சேர்க்கிறதோ, சொத்து சேர்க்கிறதோ, வண்டி வாகனங்கள் சேர்க்கிறதோ, சுய மரியாதைகளை சேர்க்கிறதோ, கௌரவத்தை சேர்க்கிறதோ, இது போன்ற விஷயங்கள்லேயே தன்னுடைய வாழ்க்கையை நிறைய பார்த்தீங்கன்னா டைம் இழப்ப சூழ்நிலை ஏற்படும். ஆனால் டைம் இழந்தாலும் அதுக்கான கரெக்டான சூழ்நிலை அவங்க அதை பயன்படுத்திட்டு தான் இருப்பாங்க. அப்படி 40 வயசு வரைக்குமே அவங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு தேடுதலை நடத்திகிட்டே இருப்பாங்க. அதுக்கு மேலே தான் அவங்க ஒரு மேன்மை அப்படின்ற சூழ்நிலையை அவங்களால உருவாக்க முடியும். சரி, இவங்க என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபாடு செய்தால் அவங்க வாழ்க்கையில் துணையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியம்மன், மாரியம்மன், அதே போல் பார்த்தீங்கன்னா ஊரை காக்கும் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள். இது மாதிரி தெய்வங்களுக்கு வழிபாடு செய்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்க அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். எல்லை தெய்வங்களுக்கு அவங்களால பார்த்தீங்கன்னா இந்த பலி கொடுக்குறதோ இல்லை சைவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொங்கல் வச்சு பூஜை செய்கிறதோ, ஒவ்வொரு பௌர்ணமி நாளில் எல்லையில் இருக்க தெய்வங்களுக்கு பூஜை செய்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி வரக்கூடிய சின்ன சின்ன இன்னல்களையும் நிவர்த்தி செய்கிற அளவுக்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அவிட்ட நட்சத்திரக்காரங்க எல்லை அப்படின்ற ஒரு விஷயமே சாணாவே உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த எல்லை தெய்வங்கள் அவங்களுக்கு எப்போவுமே பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால தான். இவங்க எப்போவுமே போகாத தெய்வங்கள், போகவே கூடாத தெய்வம் அப்படின்னா என்ன சாமியும் அவங்க வாழ்நாளையில் அந்த இடத்துக்கு போனாங்கனாவே பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் என்னான்னு பார்த்திங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் செய்கிறதோ தீபம் போடுறதோ அந்த விஷயம் எப்போவுமே வாழ்க்கையில் செய்யவே கூடாது. அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஒரு டைமாச்சு திருநள்ளாறு போயிட்டு வந்தாங்க அப்படின்னாவே அவங்க வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் அவங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறது, அதே போல் விபத்துகள் ஏற்படுறது, நிறைய பணம் விரயமாகிறது, ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது, உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்படும். அதனால் அவங்க வாழ்க்கையிலேயே எப்போவுமே போகக்கூடாத தெய்வங்கள், போகக்கூடாத திருத்தலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு அவங்க போகிறதோ, அங்கே போய் தீபம் ஏற்றுறதோ, அங்கே வழிபாடு செய்கிறதோ அது செஞ்சாங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி அப்போது இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர் இத்தனை சிறப்புகளாக இருக்குதுங்களா, அப்போ அவங்களுக்குன்னு சில தேதிகளாக இருக்கும் இல்லையா?
அப்போ என்னென்ன தேதி அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டமான தேதி? என்ன சாமி, என் பக்கத்து வீட்டுக்காரன் அவிட்ட நட்சத்திரமாக இருக்கிறான், ஆனால் எது தோன்றா எப்போ பார்த்தாலும் கார் வாங்குறான், பங்களா கட்டிகிட்டு இருக்கிறான், வீடு வாங்குறான், சொத்து வாங்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு என்ன தான் அவனுடைய ரகசியங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கு சில அதிர்ஷ்டமான தேதிகள் இருக்குது. அது என்னென்ன தேதிகள்னு பார்க்கும்போது 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 9ஆம் தேதி, 12ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி. இது மாதிரி தேதி நாட்களில் அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அவங்க தொடரக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், அவங்க போய் கால் வைக்கக்கூடிய எந்த ஒரு உத்தியோக தொழிலாக இருந்தாலும் கூட அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வரக்கூடிய ஒரு தேதியாக அவருக்கு அமையிறது. சரிங்க, இப்போ தேதி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நமக்கு என்னென்னா நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது, அதிர்ஷ்டமான யோகம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நான் பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சுவாதி, விசாகம், அனுசம், சுவாதி, விசாகம், அனுசம் இந்த 3 நட்சத்திரம் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக உங்களுக்கு அமையுதுங்க. சரி, நன்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், தீமை என்னன்னு நம்ம தெரியணுமா இல்லையா? அப்படி பார்க்கும்போது நமக்கு தீமையான நட்சத்திரம், நமக்கு அதிர்ஷ்டமே இல்லாத நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் உங்களுக்கு எந்த வகையிலுமே சப்போர்ட் செய்யாத நட்சத்திரம். இதில் ஒரு திருமணம் செய்கிறதோ, ஒரு சீமந்தம் செய்கிறதோ, ஒரு காது குத்தல் வைக்கிறதோ, இல்லை வந்து பார்த்தா ஒரு வீடு கட்டுறதுக்கு கிரகப்பிரவேசம் செய்கிறதோ, ஒரு பால் காய்ச்சதோ, இல்லை வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறதோ, இது மாதிரி நட்சத்திர நாட்களில் போனீங்கன்னா அந்த வீட்டில் உங்களுக்கு செல்வ செழிப்பு குறைஞ்சி கொண்டே போகுமே தவிர அது வந்து வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காது அப்படின்னு. அப்போது நமக்கு அதிர்ஷ்டமான திசை என்னங்க திசையாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு தெற்கு திசை உங்களுக்கு அனுகூலம் கொடுக்கக்கூடிய திசை. எப்போவுமே தெற்கு திசை நோக்கி போய் பயணம் செஞ்சு பாருங்கள். தெற்கு திசை பக்கம் ஏதாச்சும் ஒரு இடம் வாங்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டாயம் ஏற்படுத்தி கொடுக்குற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டு கொடுக்கும். அப்போது நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்னென்ன தெய்வங்களுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, வாசுதேவர் அப்படின்ற ஒரு பெருமாள், வாசுதேவ கிருஷ்ணன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் வாசுதேவன் அப்படின்ற ஒரு பெருமாள் தெய்வம் இருக்குதுங்க. அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தை உங்களால் கண்டிப்பாகவே அமையும் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானில் வந்து மணக்கோலம் கொண்ட சிவபெருமான், பார்வதி தேவியும் சிவபெருமானும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமானுடைய ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்க, எல்லாமே ரைட்டு தான். நாங்கள் உணவு பழக்க வழக்கங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னாவே உடல் பருமனையும் எல்லாமே வந்து கட்டுக்கோப்போட வச்சு கொண்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ உங்களுக்கு உணவில் டெய்லி சேர்த்துக்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய சாம்பாரில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில் டெய்லி உங்கள் வாழ்க்கை வந்து முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலைகள் தானாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இது வரைக்குமே நம்ம அவிட்ட நட்சத்திரத்துடைய நன்மைகளும் தீமைகளும் அதிர்ஷ்டத்தையும் நான் பார்த்தோம். நாளைக்கு மற்றொரு நட்சத்திரத்தை வச்சு பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி எல்லாமே பொருத்தியாக இருந்து இந்த வீடியோ பார்த்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.